வணக்கம் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்குள்ள ரெசிபி எவர்கிரீன் ரெசிபி. எல்லா கடையிலையும் டீ கடையிலையும் கிடைக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடுற ரெசிபி தான். ரொம்ப டேஸ்ட்டாக பொதுவாக எல்லார் வீட்டிலையும் இருக்கிற ஒரு காமன் இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் அந்த ரெசிபி பண்ண போகிறோம். ரொம்ப க்ரன்ச்சியாக, ரொம்ப டேஸ்ட்டாக, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நான் 1 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். 1 கப்பு மைதா மாவுக்கு 2.5 ஸ்பூனு ரவை எடுத்திருக்கிறேன். 1/4 ஸ்பூனு சோடா, 2 ஸ்பூனு நெய், அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த சுகரு, கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே இனிப்பு பண்ணும் போது உப்பு சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும். சீனி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம எந்த கப்பில் மைதா எடுத்தோமோ அதே கப்பில் நம்ம அரைச்சதுக்கப்புறமா 1/4 கப்பு பவுடர் சுகரை 1/4 கப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கு சீனி அதிகம் தேவை வராது. அதனால் இது பர்ஃபெக்டான அளவு. 1/4 கப்பு மட்டும் பவுடர் சுகரை சேர்த்துக்கோங்க. இதுவே நம்ம ஏலக்காவும் சேர்த்து அரைச்சிருக்கோம். அதனால 1/4 கப்பு மட்டும் பவுடர் சுகர் சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி நெய் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம 1/4 கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு தயிர் கரெக்டாக இருக்கும். எந்த கப்பில் நம்ம மைதா எடுக்கிறோமோ அதே கப்பில் சீனியையும் தயிரையும் எடுத்துக்கோங்க. இதுலேயே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கரண்டியால் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் கையால் தான் நம்ம மிக்சிங் பண்ண போகிறோம். கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இதை நீங்கள் உங்களுக்கு டைம் இருந்தால் 1/2 மணி நேரத்துக்கு ஊற வைங்க. எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறீங்களோ அவ்வளோ நல்லா இருக்கும். அந்த ரவையெல்லாம் நல்லா ஊறி போய் மாவு ஒரு மாதிரி இலக்கமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இது பர்ஃபெக்டான அளவு. அதனால் இன்றைக்கி சொன்ன அளவுலேயே நீங்கள் பண்ணுங்கள். 1/2 மணி நேரம் உங்களுக்கு டைம் இல்லைன்னா 15 நிமிஷமாச்சும் அட்லீஸ்ட் வைங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா பணிஞ்சுக்கோங்க. லைட்டாக லூஸாக தான் இருக்கும். இது ஊறி வந்துச்சுன்னா ஒரு 15 நிமிஷம் 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். நம்மகிட்ட கேக் செய்கிறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். சுகரை ஏன் நம்ம பவுட்ரு பண்ணி போட்டோம்னு சொன்னால், பவுட்ரு பண்ணாமல் முழுசாக போட்டோம்னா அது கரைய நேரம் எடுக்கும், அங்கங்கே ஒரு மாதிரி தெரியும். அதனால் பவுட்ரு பண்ணி போட்டுக்கோங்க. பவுட்ரு பண்ணதுக்கப்புறம் நான் 1/4 கப்பு பவுட்ரு சுகர் சேர்த்துருக்கேன். முழுசாக நீங்கள் சுகரை சேர்த்துறாதீங்க. முழுசாக சேர்த்திங்கன்னா 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக சேருங்க. இதுக்கு இனிப்பு ஜாஸ்தி தேவை வராது. நான் மறுபடியும் அதுதான் மென்ஷன் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கிட்டு இதை நீங்கள் கரெக்டாக 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருங்க. அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு ஷேப்பு கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ இலக்கமாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் எவ்வளோ திக்காக ஆயிடுச்சு, நல்லா கட்டியாக ஆயிடுச்சு. ரொம்பவும் கட்டியாக ஆகாது, லைட்டாக கையில் படுற மாதிரி தான் இருக்கும். அப்போ நீங்கள் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க கையில். அதை நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருண்டை, ரொம்ப சின்னதாக உருண்டை பிடிச்சிக்கோங்க. அது வெந்து வரும்போது நல்ல பெருசாக பலூன் மாதிரி நல்லா உப்பும். அதனால தான் நம்ம அதில் சோடா சேர்த்துக்கோம். சோடா சேர்க்குறனால அது நல்லா உப்பும். 2வது வேறு அது ஒரு க்ரன்ச்சியாக சாப்பிடும் போது ஒரு வித்தியாசமான, நல்ல குறுகுறின்னு சொல்லக்கூடாது, க்ரன்ச்சியாக நல்ல புருன்னு சொல்லலாம். நீங்கள் பண்ணி பார்த்து சாப்பிடும் போது உங்களுக்கு தெரிய வரும். அதை இந்த மாதிரி நல்லா அமுக்கி ப்ரெஸ் பண்ணி பால் மாதிரி பிடிக்காமல் லைட்டாக அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அன்ஈவனாக ஷேப்பாக அந்த மாதிரி கையில் வச்சு கொலுக்கிக்கோங்க. மெயின் இம்பார்ட்டன்ட் இப்போ தான் இது வறுக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா எடுத்துக்கோங்க. எண்ணெய் ரொம்ப சூடாகக்கூடாது. அரை சூட்டு எண்ணெயிலே நம்ம பால் பிடிச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை ஒன்று ஒன்றா சேர்த்துருங்க. ஒன்று ஒன்றா சேர்த்து எக்தம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது வெந்து வரதுக்கு கண்டிப்பாக 5லேருந்து 7 நிமிஷம் 8 நிமிஷம் வரைக்கும் ஆகும். பொறுமையாக அதை வறுத்து எடுக்கணும். அதனால லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஒரே சைடு விட்டுறாமல் 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி திருப்பி எடுங்க. திருப்பி விட்டிங்கன்னா மட்டும்தான் அது. இல்லை ஒரு சைடாகவே விட்டிங்கன்னா அதில் நம்ம நெய்யெல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கோம், தயிர் சேர்த்துருக்கோம். அதனால என்ன பண்ணிடும்னா ஒரு சைடு மட்டும் கருகி டார்க் கலரில் ஆயிரும். அதனால 1 நிமிஷத்துக்கு போட்ட உடனே கிளறாமல் 1 நிமிஷம் சென்று இந்த மாதிரி திருப்பி விடுங்க. எல்லா சைடுமே அதை திருப்பி ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒருக்கா திருப்பி விட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி நல்லா எல்லா சைடும் ஈவன் கலரில் நல்ல கோல்டன் கலரில் வெந்து அது நல்லா மலர்ந்து நல்ல சைஸ் எல்லாம் டபுள் ஆகி சூப்பராக உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வரும். அதுக்காண்டி பொறுமையாக கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக விடுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக அது வெடித்து நல்ல சைஸ் பாருங்கள், நம்ம போட்டதுக்கும் டபுளாக வந்துருச்சு. இதுதான் இதில் ஸ்பெஷலு. இப்போ பாருங்கள் அது பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்கு. நல்லா வெந்து மலர்ந்து அது வெடிச்சு போயிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் திருப்பி விட்டால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி கலரில் கிடைக்கும். பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். எவ்வளோ சூப்பரான டீ டைம்
கஜடா கேக் மட்டும் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒருக்கா செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியானது தான் இது. இதை சாப்பிடும் போது நான் என்ன சொல்ல, அப்படியே ஒரு மாதிரி க்ரன்ச்சியாக ரொம்ப பொறுன்னு நல்லா வரும். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எவர்கிரீன் ரெசிபி இது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை. இதை நீங்கள் ஈவினிங் நேரத்தில் இல்லாட்டி மழை நேரத்தில் நல்ல ஒரு டீ கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே சூப்பராக பிரமாதமாக இருக்கும். ஒன்றுமே இல்லாட்டி கூட நீங்கள் சும்மா நேரத்தில் கூட சாப்பிட்லாம். இல்லை யாரும் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா கூட செஞ்சு கொடுக்கலாம். இல்லை நீங்கள் பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர நேரத்தில் கூட செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் பிடிச்ச எவர்கிரீன் ரெசிபி இது. கண்டிப்பாக ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ரெசிபி இந்த வீடியோவும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பாய்.